ஏற்கனவே ஒருத்தர் அரசாய் உள்ள இருக்கிறவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காருங்கிறாங்க. ஆம்ஸ்ட்ராங் கேஸில் அவருக்கு இவ்வளவு பகையாக பழைய 2-3 முறை மிரட்டி இருக்கிறார். ஆம்ஸ்ட்ராங்கை இவர் மிரட்டி இருக்கிறார்னு சொல்கிறாங்க. காங்கிரஸில் முதன்மை செயலாளர் அப்படிங்கிறாங்க. அவருடைய அப்பாவுடைய பெயரை பார்த்தாலே நமக்கு பயங்கரமாக இருக்குது. ரவுடி நாகேந்திரன் அப்படின்னு அவர் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கார். ஆல்ரெடி கேஸை ஒன்றும் இல்லாமல் நீர்த்து போக வைக்கிறதுக்காக பண்ணுறாங்களோ. நீர்த்து போகிறது பண்ணுறதுனா என்ன காரணமாக இருக்கும் சார்? திமுக இது நமக்கெல்லாம் பெரிய பலத்த அடி. ஒலிம்பிக்கினுடைய விதிகளே வகுக்கப்பட்டதே வெள்ளையர்களுக்கு ஆதரவாக செய்யப்பட்ட சதின்னு தான் நான் சொல்கிறேன். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் திரு ஜம்புநாதன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் அஸ்வத்தாமன் என்கிற ஒரு முக்கிய பிரமுகர், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் கைது செய்யப்பட்டிருக்கார். இவருக்கும் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கும் என்ன தொடர்பு சார்? ஆம்ஸ்ட்ராங் கைது விஷயத்தை பார்த்தீங்கன்னாக்க, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு போன மாதம் 5ஆம் தேதி கொலை செய்யப்பட்டார். அதுலேருந்து ஒவ்வொரு மாற்றி மாற்றி பேசுகிற வெர்ஷன் வருது. அமைச்சர்கள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க, போலீஸ் அதிகாரிகள் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. நமக்கு குழப்பம்தான் மிஞ்சிருது. இதுக்கு நடுவில் காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் காங்கிரஸ் மாநில தலைவர் அண்ணாமலை மேலே, பாஜக தலைவர் மேலே குற்றம் சாட்டினார். உங்கள் கட்சியில் எல்லாமே ஊழல் குற்றவாளிகள், கொலை குற்றவாளிகள் எல்லாரையும் நீங்கள் இவங்கள தான் சேர்க்கறதுன்னு ஒரு சித்தாந்தமாகவே வச்சுருக்கீங்க அப்படின்லாம் பேசினார். இன்றைக்கி என்னன்னா, காங்கிரஸ் பிரமுகர் ஒருத்தரே கைது செய்யப்பட்டிருக்கார். காங்கிரஸில் முதன்மை செயலாளர் அப்படிங்கிறாங்க. இளைஞர் காங்கிரஸில் அவருடைய அப்பாவுடைய பெயரை பார்த்தாலே நமக்கு பயங்கரமாக இருக்குது. ரவுடி நாகேந்திரன் அப்படின்னு அவர் கைது செய்யப்பட்டு உள்ளே இருக்கார். ஆல்ரெடி இப்போ இவர் வழக்கறிஞர்கள் மட்டுமே ஒரு 5-6 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்படி மாற்றி மாற்றி நடக்கிறது. திமுக இருக்கார், பாஜகக்காரர் இருக்கார், அதிமுகக்காரர் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இதுவரையிலும் பேர் படித்த மாதிரி ஞாபகம் இல்லை. இப்போ காங்கிரஸும் வந்துட்டாங்க. எல்லா கட்சி பேதம் இல்லாமல் எல்லாரும் அதிமுக வச்சு தோட்டம் சேகர் தொடர்புடைய அவங்க மனைவிலாம் உள்ளே இருக்காங்க. அப்படியே ஏற்கனவே நான் மறந்துட்டேன். நன்றி நினைவுபடுத்துறதுக்கு. ஆமாம், இப்போ ஞாபகம் வருது. அந்த மாதிரி கட்சி பேதம் இல்லாமல் எல்லா கட்சிக்காரங்களுங்க தலித்துகளுக்காக நாங்கள் உயிரியே கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. கடைசியில் கைதாகி இப்போ பார்த்தா கட்சி பேதம் இல்லாமல் எல்லாரும் உள்ளே வந்திருக்காங்க. ஒருவேளை திமுக ஆளுகின்ற அரசும் திமுக பேரை உடனே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக 4 பக்கம் வலையை விரித்து எல்லாரையும் கைது பண்ணி உங்களுக்கு எல்லா கட்சியுமே இப்படி தான் இருக்கும் போல இருக்குது அப்படின்னு மக்களை நினைக்க வைக்கிறதுக்கு, கேஸை ஒன்றும் இல்லாமல் நீர்த்து போக வைக்கிறதுக்காக பண்ணுறாங்களோ அப்படின்னு முன்விரோதம் தான் காரணமாக இருக்கும் அப்படின்னு முன்முடிவுக்கே முன்னாடியே வந்துட்டாங்க. இந்த கேஸில் கூட அவர் பேரில் கைது செய்யப்பட்டிருக்கிற அஸ்வத்தாமன் என்கிற ஒரு பேர். இந்த அஸ்வத்தாமன்கிற பேரில் நீங்கள் ஜாக்கிரதையாக சொல்லணும். இவர் இளைஞர் காங்கிரஸ் தலைவர், என்னுடைய அருமை நண்பர் அஸ்வத்தாமன். அவர் அட்வொகேட்டு, அவர் பாஜகவை சேர்ந்தவர். அதனால் நல்லா கவனிச்சுங்க வாசகர்களே, நேயர்களே. இது இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கிறவர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த, இளைஞர் காங்கிரஸை சேர்ந்த அஸ்வத்தாமன் என்கின்ற ஒரு வக்கீல். இவர் பேர்லேயும் என்ன தொழில் தகராறு அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க இல்லையா? ஸ்கிராப் பிஸ்னஸில் ஒரு ஏற்பட்ட. ஆமாம், இந்த திருவள்ளூர் பக்கத்தில் நிறைய கார் ஃபேக்ட்ரி, இந்த ஃபேக்ட்ரிலாம் இருக்குது, இரும்பு தொழிற்சாலைகள்லாம் இருக்குது. அதில் இந்த ஸ்கிராப் எடுக்கிறது பெரிய வியாபாரங்க. சாதாரணமாக யாரும் நாங்கள்லாம் உள்ளே போயிட முடியாது. ஸ்கிராப் எடுக்கிறது, ஸ்கிராப்புன்னா என்ன சொல்கிறது, கழிச்சு கட்டின பொருட்கள். அதுக்கு என்ன சொல்லுவீங்க? கழிவு பொருட்கள் தான். கழிச்சு கட்டின பொருட்களுக்கு அதுக்கு பெரிய மார்க்கெட்டு. குப்பையிலையும் காசு பண்ணலாம் அப்படி சொல்லி இவங்க இது பர்டிகுலர் உங்களுக்கு ஆளுங்கட்சி தயவு இருந்தால் தான் உங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும், அரசியல் செல்வாக்கு இருந்தால் தான் இந்த கான்ட்ராக்ட்லாம் கிடைக்கும். அது பெரிய பிஸ்னஸ் இருக்கிறதுனால இதில் எல்லோரும் அடிச்சுப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் சொல்லலாம். ஆனால் ஆம்ஸ்ட்ராங் கேஸில் அவருக்கு இவ்வளவு அவ்வளோ பகையாக சேர்த்து வச்சுட்டு போனார். பாவம், இறந்து போனவரை பற்றி நம்ம குறையாக பேச முடியாது.
ஆனால் எப்படி அவ்வளவு விரோதத்தை சம்பாதிச்சிருப்பாரா? ஒப்பற்ற தலைவர், தமிழகம் முழுக்க ஒரு தலித் மக்களுக்காக தன்னால் இயன்ற அளவுக்கு தொண்டாற்றணும்னு பண்ணி வந்திருக்கிறாரு. ஆனால் ஏன் இப்படி ஆகுதுன்னு தெரியல. இது எவ்வளோ சீக்கிரத்தில் இதை வந்து கேஸுக்கு வருமா இல்லைன்னு அதாவது தீர்க்கப்படாத பல கேஸ்கள் இருக்கேன், அந்த வரிசையில் இதுவும் போய் சேர்ந்துருமா? அவர் எவ்வளோ செல்வாக்கு மிக்கவர். அவர் KN நேருவோட தம்பி தானே அவர், ராமஜெயம் திருச்சியில். அவர் ராமஜெயம் கேஸு வந்து 10 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சுங்க. 2011 12 நடந்த கேஸு. அதிமுக கேஸில் தான் நாட்களில் தான் ரொம்ப வேகம் குறைச்சலாக இருந்தது. இப்போ இவங்க வந்தப்புறம் இவங்க வந்து 3 வருஷம் ஆப்பிடுதுங்களே, ஏன் ஒன்றும் வேகம் எடுக்காமல் அப்படியே இருக்குது? அதை தீர்க்கறதுல யாருக்கும் ஆசை இல்லையா? அந்த மாதிரி பண்ணிவிடுவாங்களோன்னு எனக்கு அச்சமாக இருக்குது. ஆம்ஸ்ட்ராங் வழக்குலையும் அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆளுங்கட்சியாக என்ன காரணம் அப்படி நிறுத்து போகிறது பண்ணுறதுன்னா என்ன காரணமாக இருக்கும் சார்? யார் நம்ம வந்து ரொம்ப ஒரு அளவுக்கு மேலே அதை கெஸ் பண்ண முடியாது. பட் யாரையோ காப்பாற்றணும்னு அவங்களுக்கு ஒரு நெருக்கடி இருந்தால் தானே இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் இல்லை. இப்போ அஸ்வத்தாமன் உண்மை குற்றவாளியாக இந்த வழக்கில் தொடர்புடைய உண்மை குற்றவாளியாக இருப்பாரா, இல்லை ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவராக இருக்கலாமா? சந்தேகத்தின் உள்ள ஏற்கனவே ஒருத்தர் அரசாய் உள்ளே இருக்கிறவர் கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் தான் இவர் அரெஸ்ட் செய்யப்பட்டிருக்காருங்கிறாங்க. ஜெயிலுக்குள்ளே கொடுத்த ஒப்புதல் வாக்குமூலம் மேஜிஸ்ட்ரேட் முன்னால் கொடுத்ததா என்ன, அதெல்லாம் இன்னும் விவரங்கள் வரணும். மாற்றி மாற்றி பேசுகிறாங்க சார். அதனால் எவ்வளோ தூரம் இவர் உறுதியாக நிற்பார் இப்போ வாக்குமூலம் கொடுத்தவர்? அதனால் பார்க்க வேண்டியிருக்கு. அதை உறுதியாக இருந்ததுன்னா யாருன்னு நம்ம இப்போ சொல்ல முடியாதுங்க. நம்ம இல்லை, இந்த அஸ்வத்தாமன் மீதும் ஒரு தொழிலதிபரே துப்பாக்கி முனையில் மிரட்டி பணம் கேட்டதாகவும் ஒரு பழைய வழக்கு இருக்கிறதாகவும் ஆவடி கேஸ் போலீஸ் ஸ்டேஷன் ஒரு வழக்கு தான் சொல்லப்படுது. ஓகே. ஸோ இதன் பின்னணியிலாவது விசாரிக்கப்பட்டால் ஏதாவது உண்மைகள் ஏதாவது வரதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குமா சார்? அவர் வந்து அவர் மேலே முன்னாடியே இந்த மாதிரி இருக்குன்னு சொன்னாக்க பல சமயங்களில் நாம் இந்த வக்கீல் தொழிலில் மொத்தமாக சில பேர் இந்த குற்றவாளிகள் ரொம்ப யூஸ் பண்ணிக்கிறாங்க. நேரடியாகவும் மறைமுகமாகும் கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்கு பல இடங்களில். அஸ்வத்தாமனை விசாரித்தால் மேலும் இதன் உண்மைகள் ஆம்ஸ்ட்ராங் கொலை சம்பந்தமான உண்மைகள் எதனா வர வாய்ப்பு வந்ததுதான் நல்லதுங்க. அப்படி வந்தால் நல்லது தான். இன்னும் மேற்கொண்டு விசாரிக்கிற போது கடுமையாக விசாரித்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நல்ல உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கிறதுக்கு செய்யணும். அஸ்வத்தாமன் அவர்களுக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களுக்கும் நேரடியான பகை ஏதாவது இருக்குமா, இல்லை வேற ஒரு மூலியமாக, இல்லை அஸ்வத்தாமன் இறங்கி செஞ்சிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா சார்? இப்போ சொல்லியிருக்கிறது நேரடி விரோதம் இருக்குன்னு சொல்லி தான் அவர் ஒப்புதல் வாக்குமூலம் பழைய 2-3 முறை மிரட்டி இருக்கிறார் ஆம்ஸ்ட்ராங்கை இவர் வந்து மிரட்டி இருக்கிறார்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த மாதிரி பண்ணும்போது வரும் விஷயம் சீக்கிரம் வரும்னு நினைக்கிறேன். இதுவாவது உண்மையான குற்றவாளியை நோக்கி நம்ம அழைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். நமக்குள்ள 1008 கொள்கை பேதங்கள் இருக்கலாங்க. ஆனால் உண்மை ஒரு உயிர் பறிப்போய் இருக்கிறது. அந்த சமயத்தில் அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு கொடுத்து குற்றவாளி வந்து சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு விரைவில் தண்டனை பெற வேண்டும் என்பதே தான் என்னுடைய ஆசை. அப்படி தான் ஒரு பொதுமக்கள் சார்பாக நான் பார்க்குறேன். பயமுறுத்தல், அச்சுறுத்தல் சாமானியமான மனிதன், ஒரு கட்சி தலைவர், மாநில தலைவருக்கே அப்படி இருக்குன்னா தேசிய கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் இல்லையா, பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர். அப்படி இருக்கும்போது சாதாரண மக்களுக்கு என்ன ப்ரொடெக்ஷன் இருக்கும் அப்படின்னு ஒரு மக்கள் வந்து ஒரு அச்ச உணர்வு வந்துடும் இல்லையா. அதையெல்லாம் களைய வேண்டியது ஆளுகின்ற அரசின் பொறுப்பு அப்படின்னு தான் நான் நம்புகிறேன். மல்யுத்த வீராங்கனை வினிஷ் போகத் திடீரென தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க. தகுதி நீக்கம் இது எப்படி பார்க்குறீங்க? இது நமக்கெல்லாம் பெரிய பலத்த அடி. இதயமே நொறுங்கியது அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க. நேற்றைக்கு காலையில் முதல்ல இந்த இதோட 2-3 ரவுண்டு வந்த போதெல்லாம் அவங்க முதல் சுற்றுகளெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு வந்திருக்கு. நேற்றுக்கு இன்னும் திடீர்னு வெயிட் இதுவாகிருக்கு, 100 கிராம் இன்க்ரீஸ் ஆகிருக்குங்கிறாங்க. இதை வந்து அப்பீல் பண்ணியிருப்பாங்க. நம்ம அங்கே இருக்கிற PT உஷா முதற்கொண்டு பல பேரும் அப்பீல் பண்ணியிருப்பாங்க. அப்படியே இதை டிஸ்குவாலிஃபிகேஷன் பண்ணுறாங்கங்கிற போது இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக்ஸில் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் வந்து
எனக்கு எதிர்த்து சைடு யார் அவங்களோட போட்டி போட இருந்தது. நீங்கள் அமெரிக்காவை சேர்ந்த வீரர்னு வைங்க, இல்லைன்னா ஜெர்மனியை சேர்ந்த வீரர்னு வைங்க. நான் வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது எங்கடான்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இதுலேயும் அப்ஜெக்ஷன் பண்ணினாக்கா அதை வந்து முழுமையாக விசாரித்து அதுக்கு இது கொடுக்கத்தான் செய்வாங்க ஒலிம்பிக் கமிட்டி. இதில் நியாயமாக நடந்து கொண்டிருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். என்ன மல்யுத்த வீரர் விஷயத்தில் போன வாரம் ஒன்று பார்த்தீங்களா, அல்ஜீரியாவிலேருந்து டிரான்ஸ்ஜெண்டர் பாலினம் மாற்றம் செய்து கொண்டவர் ஒரு இத்தாலிய பெண்மணியை ஒரே குத்து விட்டு துவங்கின ஒரு 2-3 நிமிஷத்துக்குள்ளே அவங்க போட்டியை விட்டு வெளியில் போயிட்டாங்க. ஏஞ்சலான்னு அந்த இத்தாலிய வீராங்கனை. அந்த மாதிரியெல்லாம் நடக்கிறது. அப்போ ஒலிம்பிக்ஸ் மேலே எல்லாருமே ஒரு சந்தேக கண்ணோட பார்த்தாங்க. ஒலிம்பிக்ஸை பொறுத்தவரை ஒரு வெகு நாட்களாகவே ஒரு இது உண்டுங்க, இது வெள்ளையர்களுக்கான கேம். பல நாட்கள் வந்து ஆப்பிரிக்கா கண்டத்தை சேர்ந்தவர்கள்லாம் வர முடியலங்க, மேலே வர முடியல. ஆப்பிரிக்கா கண்டத்தினுடைய வீரர்கள் அவங்களுடைய உடல் தகுதி என்ன, அசராமல் ஓடுவாங்க. அப்புறம் வெகு காலம் போராடினதுக்கப்புறம் தான் இவங்களை வந்து ஆப்பிரிக்கர்கள்லாம் மேலே வர முடிஞ்சுது. இன்ஃபேக்ட் அவங்களாம் ஆப்பிரிக்கர்கள்லாம் ஆஸ்திரேலியாவோ அமெரிக்காவோ கனடாவோ மற்ற நாடுகள்லேருந்து தான் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. கென்யாலேருந்து வந்தவரோ நைஜீரியாவிலேருந்து வந்தவரோ மேலுக்கு போயிட்டாருன்னு கிடையாது. அவங்களே கூட ஒரு இங்கிலாந்து மூலமாக போனாலோ ஏதோ ஒரு மேற்கத்திய நாடுகள் மூலமாக போனால் தான் அவங்களுக்கே வெற்றி வாய்ப்பு கிடைக்கிது. இதில் பல சந்தேகங்கள் பல சமயங்களில் ஒலிம்பிக்ஸ் மேலே வந்திருக்கு குற்றச்சாட்டு. பர்டிகுலர் இந்த ஃப்ரான்ஸ் இப்போ பாரிஸில் நடக்கிற ஒலிம்பிக்ஸில் ஏற்கனவே 2-3 இதில் சந்தேகத்துக்கு வந்திருக்கு. 100 கிராமுக்கு அவ்வளோ தூரம் அப்ஜெக்ட் பண்ணியிருக்கணுமா, தேவையில்லை அப்படி மாதிரி முன்னாள் குத்துச்சண்டை வீரர் அவர் விஜேந்திரா அவரும் சொல்லியிருக்காரு, பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கப்புறம் நம்மளால் பெருசாக சண்டை போட்டு மாற்ற முடியாது. துர்பாக்கியமான நிலைமை தான். வினேஷ் போகத் தகுதி நீக்கம் ஒலிம்பிக்கின் விதியா இல்லை சதியா? ஒலிம்பிக்கினுடைய விதிகளே வகுக்கப்பட்டதே வெள்ளையர்களுக்கு ஆதரவாக செய்யப்பட்ட சதின்னு தான் நான் சொல்கிறேன். இந்த பல சமயங்களில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குளிர் பிரதேசத்துக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைகளில் தான் போட்டிகள் நடக்கும். இப்போ தான் நமக்கு இந்த டர்ஃப் கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு நமக்கு வந்திருக்கு. ஹாக்கியில் நேற்றுக்கு கடைசி வரையிலும் நல்லா பண்ணியிருக்காங்க, இன்னும் நல்லா பண்ணியிருக்க முடியும்னு சொன்னால் கூட இந்த இதில் இன்னொரு ஆங்கிளையும் யோசிச்சு பாருங்கள். நம்ம ஒரு 2 பக்கத்தையும் பார்ப்போம். இவங்க 53 கிலோ எடை போட்டியில் தான் அவங்க பங்கு கொண்டு இருந்திருக்காங்க இத்தனை நாள். திடீர்னு 50 கிலோவுக்கு வரணும்னு ஏன் முடிவெடுத்தாங்க? அவங்க மட்டும் முடிவு எடுத்திருக்க மாட்டாங்க, அவங்களுடைய கோச் அவங்க ட்ரெயினர்லாம் சேர்ந்து தான் முடிவு எடுத்திருப்பாங்க. அது அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு நல்ல முடிவா இல்லை 53 கிலோ அவங்களுடைய இயல்புலேயே 53 கிலோவில் 52 கிலோவாக குறைச்சோ இன்னும் அந்த குரூப்புக்குள்ளே அவங்க ஃபைட் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்குமோ? ஏன் அங்கே நமக்கு அந்த சூழ்நிலை தெரியல. அது இன்னும் விவரங்கள்லாம் பின்னால் வெளிவரும். அந்த கேமில் அது ஏதோ ஒரு காரணத்தினால்தான் அவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. போன ஒலிம்பிக்ஸ் போட்டியில் இப்போ கலந்து கொண்டிருக்கிற எல்லாருடைய ஹிஸ்ட்ரி தான் இப்போ வெளியில் வந்துடுதே. இப்போ எல்லாம் பொது தளத்தில் எல்லாம் அவைலபிள். இப்போ நீங்கள் சண்டேல இறங்கியிருக்கீங்கன்னா உங்களுடைய இதுவரையிலும் என்னென்ன போட்டிகளில் இடப்பட்டிருக்கீங்க, உங்களுடைய ஸ்டைல் என்ன, உங்களுடைய சக்ஸஸ் ரேட் என்ன எல்லாம் பார்த்து தான் வந்திருக்காங்க. வினேஷ் போகத் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் அவரோட வாய்ப்பு யாருக்கு போக வாய்ப்பு இருக்குது சார்? அது என்னால் டக்குன்னு சொல்ல முடியல. எந்த கண்ட்ரிக்கு போகும் அது என்னால் சொல்ல முடியல. நம்ம எப்படி ஆல்டர்னேட் வேறு யாரும் பாரத நாட்டிலேருந்து போலியா என்ன? நடப்பு அரசியல் குறித்து பல்வேறு கருத்துக்களை பிறந்தமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.